தெரியுமா என்ன தெரியாது? இப்பதான் நீங்க வந்தீங்க. நீங்க யாரு? பேர் என்ன? இதெல்லாம் கொஞ்சம் சொன்னாதாமா கண்டு தெரியும். அதற்கு முன்பதாக ஐயாவாகிய சேர்மன் ஐயா அவர்கள் அவரவர் சொத்திலிருந்து நமக்காக இங்க வந்த உடனே நம்மளை எல்லாம் கௌரவப்படுத்தி நம்மளை ஏதாவது வருகை தந்திருக்கிறாங்க. நம்மளுடைய ஊரை தேடி வருகை தந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நம்ம முன்னுரை அதாவது ஒரு மரியாதை செலுத்த வேண்டும் என்று எங்களுக்கு பொன்னாடை அணிவித்து எங்களை வருகை தந்து மதிப்பும் மரியாதையோடும் என்னதான் இருந்தாலும் அங்கெல்லாம் ஒரு திருநங்கைகள் அப்படி இருந்தாலும் ஒரு முறையும் நாடகம் நடக்கும் போதெல்லாம் எங்களை வாருங்களம்மா நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு ஐயா எத்தனையோ முறை எங்களுடைய வீட்டுக்கு வந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் எங்களுடைய உயிருள்ள வரையிலும் இந்த கலை வளர்வது போல நாங்க என்னைக்கு அவங்களுக்கு கடமைட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல என்னுடைய அருமை தாய் அம்மாவாகிய தேவி அம்மா அவர்கள் சமூக சேவை செய்து வராங்க. ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலை வைத்து சமூக சேவை செய்து வராங்க. திருநங்கைகளுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக திருநங்கையெல்லாம் இப்படி எல்லாம் வாழக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அப்படி என்று முதல் முறையாக அங்கீகாரம் போட்ட என்னுடைய அருமை தாய் அரண்மனை காட்டில இருந்து வருகை தந்திருக்கும் தேவி அம்மா அவர்களுக்கும் வந்திருக்குள்ள அனைவற்ற பேர்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் என்னுடைய கலைக்குழுவின் சார்பாக முதல் கருண மனமார்ந்த நன்றி வணக்கம். மறக்கவே மாட்டோமா? ஒரு குத்து சாப்பாடு வச்சாங்க காலையில போட்டு தலைவாழையில போட்டு 18 மீதி பேர்ல நான் வரல. நான் திங்கிறப்ப வரல. அது மட்டுமல்ல நம்மளுடைய கலை தொழிலெல்லாம் அழிந்து கொண்டு வந்தாலும் நம்மளுடைய கிராமிய கலை இந்த தெருக்கூத்து வீடியோக்களை உலகம் என்றும் படசாட்டக்கூடிய இங்க வருகை தந்திருக்கும் யூடியூப் சேனல் அண்ணனாகிய செல்வன் அவர்களும் நம்மளுடைய நாடகத்தெல்லாம் எடுத்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் தெரியும். வெளி மாநிலங்களையும் வெளிநாடுகளிலும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு கலை தொழில் இருக்குதுன்னு நம்மளுடைய கலையை வளர்த்து வரக்கூடிய யூடியூப் நண்பராகிய என் அருமை அண்ணன் செல்வன் அவர்களுக்கும் இந்த அதாவது சபையில மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். நாடகத்தை நான் யாரின் மேடாக விட்டு வார்த்தை கொட்டி அழைக்காமல் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான பதில் அண்டர்ஸ்டாண்ட். மக்கள் சத்தம் மத்தாளகாரு பொட்டிக்காரு பொருளகாரு ஜாலரா சத்தம். இந்த சத்தத்துல எனக்கு ஒண்ணுமே புரியல. பொழுதுனே தட்டிட்டு இப்ப பாருங்க யாருமே எந்த சத்தமெல்லாம் அமைதியா இருக்குது. நீங்க யாரு ஜகத்தோடு பரிவாரம் செய்து வரக்கூடிய ஆனரசு இல்லாமல் தென்னரசு கட்டி அரசாட்சி செய்யக்கூடிய என்னுடைய பெயரோ மகாபாரத. என்னுடைய பெயரோ
மகாராணி அள்ளி மகாராணியாக இருந்தாலும் தாங்களே மீண்டெடுத்த தாய் தந்தை யாருமா? அம்மா அம்மா உன்னை போல மற்றவர்களே பல 10 திங்கள் ஒரு தாயின் வயிற்றிலே குடியிருந்து கருவே உருவாகி உருவமே பெண்ணமாகி பின்னமே ஒரு சரீரமாகி ஒரு தாயோடைய அங்கத்தின் வழியாக நான் ஜனனம் எடுக்கவில்லை. வந்து அப்பா அம்மாவுக்கு பிறக்கல. ஆமா அப்படின்னா சென ஊசி போட்டு வச்சாங்களா? கம்ப்யூட்டர் காலம் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறக்கல, இப்பெல்லாம் கம்ப்யூட்டர் காலம். அதான் என்னுடைய பிறப்பின் ரகசியம் என்ன? பிறப்பின் ரகசியம் தெரியும். ஆமா அது எப்படிமா எனக்கு சொன்னாதான் தெரியும். சொல்லுங்க. உங்கள் பிறப்பின் ரகசியம் தான் என்ன? நீங்க எப்படி திறந்தீங்க? என்னமோ கூப்பிடுறாங்க. நீங்க கோமால் போயிட்டு வந்துதான் இருக்கு போயிட்டு என்னடா சௌரியத்துக்கு வர சௌரியத்துக்கு போற என்னதான் சமாச்சாரம்? என்ன சமாச்சாரம் நடக்குது? ஆமா. ஓ அதுதான் போன் எடுத்துட்டு போறியா? நேரம் ஆயிடுச்சு. நேரம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். கிளம்பு போட்டு எடுத்து கிளம்பு. போடுமா? ஆளே அவனையும் போற. ஏய் ஊத்தார வந்து போன் பேசறது வந்தியாடா? ஏத்துடா. என்ன யாருக்காப்பா? ஏங்க நான் என்ன வீட்ல கூட்டி வந்திருக்கேன். எங்கங்க கேக்குறான். ஆளுக்கு முன்னாடி வந்து வீட்ல உட்கார்ந்துலாம் பொடி வச்சு. ஆமா ஆமா. நான் தான் உனக்கு கேக்குறேன். கேளுடா. என்ன மறந்து போயிட்டியா? இல்ல அம்மா வந்தாங்க. சரி அவங்க பிறப்பின் ரகசியம் சொன்னாங்க. நீ எப்படி பிறந்தன்னு கேட்டியா? நீ தாண்டா வவுத்துக்கு சோறு தண்ணுவாய். நீ எப்படா பிறந்த? என் பிறப்பின் ரகசியமே தனி. தனியா? ஆமா. எப்படி? தெரிஞ்சே ஆகணும். தெரிஞ்சவனுமா? சாட்டா சொல்ற மாதிரி. சாட்டா சுருக்குமா? சுருக்குமா? சொல்றா சொல்லிட்டா சொல்றா. எங்க அம்மா பொந்து விட்டாள். என்னது? எங்க அம்மா பொந்து விட்டாள். உங்க அம்மா பொந்து விட்டாள். எங்க அப்பா விந்து விட்டாள். விந்து விட்டாள். நான் வந்து விட்டேன். பெரிய ரகசியம் சுருக்கி சுருக்கி சொல்லிட்டேன். என்னை தவிர வெளியே எங்கேயும் சொல்லிவிடாத. இந்த ரகசியம் சொல்லக்கூடாது. நீ சொல்லவே கூடாது. மாரியா கோயில் கத்தி மணிக்கு ஊற விட்டு போய் கத்து போடா. போடாதே.
பாண்டியன் இந்த பாண்டியர்களுக்கெல்லாம் புத்திரகனான காரணத்தால் 2011 நேற்று படைத்த முக்கண்டரை சிவபெருமானுடைய தேவியாகப்பட்ட உமா சக்தியை நினைத்து இந்த பாண்டியர்களால் கடூரமான தாபத்தை செய்தார்களா எங்களுக்கு பிறகு இந்த தென்மதுரை ஒரு அரசாட்சி செய்ய ஒரு ஆண் புத்திரனோ பெண் புத்திரனோ கொடுக்கணும் அப்படி என்று அந்த அம்பாளாகிய உமாசக்தி மகேஸ்வரி அழைத்து இவர்கள் கடூரமான தவம் செய்ய அள்ளி இலை மேல செல்லியா நான் பிறந்தேன். ஆமா அப்பா இப்ப தெரிஞ்சுட்டுமா இப்பதான் தெரியுது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிடிக்கல. பாண்டியர் மன்னர்கள் குழந்தை மீது காரணத்தினால பார்வதி அம்மாடு வேண்டிய காரணத்தினால அள்ளி இலையில நீங்க பிறந்திருக்கிறீங்க. அள்ளி இலை மேல செல்லியா பிறந்ததால் எனக்கு அள்ளி என்று முதல் பெயர். அள்ளி என்ற முதல் பெயர். அஞ்சு சிறு வயது அறியாத பருவம், கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவம். எகுத்து வந்த நீர்மகாசுரனை சண்டை செய்து நான் கொடிய நீலி என்ற பட்டத்தையும் பெற்றவள். நீர்மகாசுரனே ஆமா வயசுலயே சம்சாரம் செஞ்சிருக்கீங்க. இந்த பாண்டிய மன்னர்கள்லாம் நீர்மகாசுரனுக்கு அடிமை நாள் ஒண்ணு தவறாதபடிக்கு நீர்மகாசுரனுக்கு கப்ப செலுத்தணும், இல்லை என்றால் அடிவதை விழுவோம். அப்படி என்ற காரணத்தினால் நான் அஞ்சு சிறு வயதாக இருக்கும் பொழுது நாள்தோறும் படிக்க, அதாவது இது எங்கே போய் கொண்டிருக்கிறது அப்படி என்று கேட்க என்னிடத்தில் தேவர் கூறினார், நீர்மகாசுரனுக்கு நாள் ஒன்று தவறாத படிக்கு கப்பம் போகணும், பாண்டிய மன்னர்களுக்கெல்லாம் அடிவதை என்று, அதனால இன்று முதல் போக கூடாது அப்படி என்று ஒரு பாத்திரத்தில் விஷ பூச்சிகளை எல்லாம் அடைத்து இதை சென்று நீர்மகாசுரத்தில் கொடுக்கணும்னு சொன்னேன். அதை பார்த்தவுடன் எப்பயும் போல கப்பம் தான் வந்திருக்கிறது என்று பார்க்க, அதாவது அந்த வேலையை வந்து பார்த்தவுடன் அதுல விஷ பூச்சிகள் கோபம் வந்தது நீர்மகாசுரனுக்கு. புறப்பட்டு வந்தான் தென்மதுரை நோக்கி. அண்ணாவை கட்டி ஆண் மக்கள் அலறி ஓடினார்கள். நீர்மகாசுரனை கண்டு நான் ஒண்டி ஒருவள் மட்டும் வீதியில அமர்ந்து நகைத்து விளையாடி கொண்டிருந்தேன். நீர்மகாசுரன் வந்தவன் யாரிடத்திலும் சண்டை செய்யவில்லை. அண்ணாக கட்டி ஆண் மக்கள் எல்லாம் என்னை கண்டு அலறி ஓடுறாங்க. ஒரு சின்ன சிறு வயதா இருக்கக்கூடிய உனக்கு என்ன பார்த்தா பயமாக இல்லையா என்று கேட்டான். உன்னை பார்த்து நான் எதற்காக பயப்பட வேண்டும் அப்படி என்று நான் விகடாவாதம் பேச, அவன் கோபம் கொண்டு அவன் கரங்களுக்கு மந்திரவாளால் எடுத்து என்னோடு சண்டை செய்தான். நானும் 5 சிறு வயதாக இருக்கும் போது அவனோடு போர் புரிந்தேன். நான் சாதாரணப்பட்ட பிறப்படுத்தவளா தெய்வத்தோட அம்சியால் பிறந்தேன். அவன்லாம் எனக்கு ஒரு கால் தூசி வந்த நீர்மகாசுரன் அண்ணன் தண்ணி ஆதாரம் இல்லாத படிக்கு, அதாவது பகலும் இரவும் 7 நாள் சண்டை செய்து எகுத்து வந்த நீர்மகாசுரனை இருப்பிழையா பிடித்து 7 நாளும் அண்ணன் தண்ணி எது இல்லாம இரவும் பகலமா சண்டை செஞ்சுட்டு இருக்கீங்க. எகுத்து வந்த நீர்மகாசுரனை இருபழையா பிடித்திருந்தவுடன் இந்த பாண்டிய மன்னர்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். ஒரு ஆண்மகளாக நம்ம பிறந்து எதற்கு சாத்தியமானோம்? சின்ன 20 வயதாக இருக்கும் போதே காலோட சோரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி இத்தனை நாள் நம்மளோட இடுக்கத்தோடு இருந்த நம்ம இடுக்கத்தையே தீர்த்து வைத்திருக்கிறார். இனிமேலும் இந்த தென்மதுரை நம்ம ஆளவதற்கு தகுதியற்றவர்கள் அப்படி என்ற காரணத்தினால் இந்த பாண்டிய மன்னர்கள் ஒருமனதாக சேர்ந்து இந்த தென்மதுராபுரியை எனக்கு மணிமுடி சூட்டி வைத்து என்னை பட்டத்துக்குரிய அரசியாக்கி எனக்கு அள்ளி மகா நீர்மகாசுரனை வதம் புரியதால் எனக்கு கொடிய நீலி என்று ஒரு பெயர். இந்த தென்மதுரை ஆணரசு இல்லாமல் பெண்ணரசு கட்டி அரசாட்சி செய்வதால் எனக்கு அள்ளி மகாராணி என்று பெயர். வீர வீர புஜாவளம் பராக்கிரத்தோடு இருக்கக்கூடிய நான் ஆண்கள் என்ன அறவே பிடிக்காது. என்னுடைய நாட்டின் வழியாக ஒரு ஆண் கழுகு பறந்தா கூட இரையாக்கி விடுவேன். கல்யாணம்னா கண்ணை நோண்டி விடுவேன். ஆண் வாடனா எனக்கு அறவே பிடிக்காது. சரி அதெல்லாம் போனா போகட்டும். என் மகனை பார்ப்பியா? வைக்கிற மாப்படி பாப்பேன். நானும் தான் கேட்கிறேன். தென்மதுராபுரியில இப்படித்தான் 4 லட்சத்தை கொண்டு போய் சின்ன முட்டையில் கொண்டு வந்து ஆயிரம் தோட்டத்தில் போடாது. அதுதான் பாருங்க. எனக்கு அறவே பிடிக்காது. தென்மதுராபுரியில ஆண்களுக்கே பார்த்தாலும் கண்டம் துண்டமா வெட்டிக்கணும் சொன்னீங்களே. இப்ப என் பையனை பாத்தீங்களான்னு கேட்டீங்களே. அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
இல்ல முக்கி பார்த்தீங்களா? சன ஊசி போட்டு பார்த்தீங்களா? எப்படி பார்த்தீங்க? யார் இதுல காரணம்? டேய் யார் முக்கியப்பாவா? அதான பார்த்து அவர் இந்த வேலை எல்லாம் பண்ண மாட்டாரு. யாரிடத்தில் பேசுகிறோம் என்று தெரிந்துதான் பேசுகிறாயா? ஆமா, இல்ல நீங்க தான் சொன்னீங்க. கேள்விக்கு பதில். கல்யாணம்லாம் கண்ண நோண்டுவன் இல்ல. ஆமா. பையன் எப்படி எப்படி பார்த்த? சொல்லு. அதிகாரம்லாம் இல்ல. கேள்விக்கு பதில். சொல்லு எப்படி பார்த்த? அப்படிலாம் வலிக்கு. பையன் எப்படி பார்த்த? சரியான கேள்வி. சொல்லுங்கம்மா. ஆண்பாடே அறவே ஆகாது. கல்யாணம் பண்றா கண்ணன் நோண்டுவேன். நாட்டின் வழியா ஒரு ஆண்களுக்கு பிறந்தா கூட கண்ட துண்டமா வெட்டி சொன்னீங்களே. ஆணரசு இல்லாம பெண்ணரசு கட்டி மணிமுடி சூட்டி இந்த தென்மதுராபுரி அரசாட்சி செய்யறீங்களே, என் மகனை பாத்தியன்னு கேக்குறீங்க. கழுத்துல மாங்கல்யம் இருக்கிறது, இது எப்படி நடந்ததுன்னு கேக்குறேன். 6000 பாண்டியருக்கு அறியா துறைமகள். 3000 பாண்டியருக்கு மூத்தல். அப்பேற்பட்ட நீங்க எப்படி பயம் பண்ணோம்? இதுக்கு காரணம் யாரு? பையன் எதுல பெத்த? எதுல பத்த? இதுதான் கேள்வி. எதுல பத்தனா எதுவும் தெரியாது. நான் சொல்லிருப்பா பட்டுன்னு. அதனால என் திருமண வாழ்வு நடந்தது எப்படி தெரியுமா? அதை இப்பொழுது கூட என் மனதில் நினைத்து விட்டால் என் இதயத்தில ஈட்டி பாய்வது போல இருக்கிறது. என் திருமண வாழ்வு எப்படி முடிந்தது? என் கணவர் யார் தெரியுமா? சாதிமார்களா? ஒரு நாள் ஒரு தினத்தில் நான் எத்தனையோ வேட்டைகள் ஆடுவது வழக்கம். ஆனா பாம்பு என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். பாம்புனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா. சரிமா. அப்பொழுது என் தென்மதுராபுரி வீதியில என்னுடைய அரண்மனை நுழைவாயில ஒரு பாம்பு பிடாரன் வந்து ஒரு மாணிக்க பாம்பை வைத்து வித்தை காட்டி கொண்டிருந்தான். அந்த பிடாரன் என்னெல்லாம் கூறுகிறானோ மறுக்காத படிக்கு இந்த சர்வம் அதுக்கெல்லாம் ஆடுகிறது. சரி. இந்த செய்தி அறிந்த என் தாதி பெண்கள் மகாராணி அம்மாவுக்கு சர்வம் என்றால் மிகவும் பிடிக்குமே, இச்செய்தி அதிசீக்கிரம் மகாராணிடத்தில் தெரிவிக்கணும் அப்படின்னு தாதிமார்கள் ஓடி வந்து அரண்மனை முன்பதாக இப்படி அதிசயமெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது, நடந்ததை என்னிடத்தில் கூறினார்கள். என்னுடைய ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படி என்றால் அதிசீக்கிரமாக அந்த பிடாரனை அழைத்து வா அப்படி என்று என் தாதி பெண்களிடத்தில் நான் கட்டளையிட்டேன். என் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாத பெண்கள் ஓடி அழைத்து அந்த பாம்பு பிடாரனை அழைத்து வந்தாங்க அரண்மனைக்கு. அப்பொழுது நான் கேட்டேன், ஐயா இந்த சர்வம் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும், அதுவும் இல்லாம நீங்கள் என்ன எல்லாம் கூறுகிறீர்களோ அது பிரகாரம் எல்லாம் இந்த பாம்பு செய்கிறது. அதனால இந்த பாம்பை என்னிடத்தில் கொடுத்து விடுங்க, இதுக்கு எவ்வளவு பொன்மொருள் திரைவமாக இருந்தாலும் நான் உங்களுக்கு அது பதிலுக்கு தருகிறேன். நான் அந்த பாம்பு பிடாரத்தில் கூறேன். அப்பொழுது இந்த பிடாரன் என்ன கூறினான், அம்மா இந்த பாம்பெல்லாம் விலைக்கு கொடுப்பதில்லை, என் தங்கி ஒருவள் இருக்கிறா, என் தங்கிக்கே சொந்தமானது, இருந்தாலும் உன்னை பார்த்தாலும் என் தங்கை போலதான் தெரிகிறது, இருந்தாலும் ஒரு நிபந்தனை, இந்த சர்பத்து மீது நீங்கள் ஆசை கொண்டு விட்டீங்க, அதாவது ஒரு பெண் ஒரு பொருளை கேட்டு ஆசை இல்லாமன்னா அது இல்லை என்று சொல்லிவிட்டோமே என்று அந்த மன வருத்தம் என்னை வாட்டி வதக்கிவிடும் அப்படின்ற காரணத்தினால் ஒரு கட்டளை விதித்தார். நீங்கள் கொடுக்கக்கூடிய பொன்பொருள் திரவியத்தெல்லாம் ஒரு இடையில வைக்கணும், என்னுடைய சர்வத்தை ஒரு இடையில வைக்கணும். சுக்லா தேவி மைந்தன் சூரிய பகவான் நாளை உதயமாகிவிட்டா நான் பொன்பொருள் எல்லாம் உங்களிடத்தில் கொடுத்துருவேன், இந்த சர்வத்தை நீங்க எங்கிட்டயே கொடுத்துருவோம் அப்படி என்று கட்டளை. இருந்தாலும் அடையாமல் விட்டால் என்ன, ஒரு நாள் நம்ம அரண்மனையில் இருந்தா கூட அது ஒரு சந்தோஷம் தான். அப்படி என்ற காரணத்தினால் பொன்பொருள் திரையமெல்லாம் பிடாரத்தில் கொடுத்து பாம்பை எடுத்து நான், அதாவது அடிக்கு 1000 தாதிமார்கள் இருக்கிறாங்க என்னுடைய தென்மதுரையில, பஞ்சாணி கட்டில அந்த சர்பத்தை விட்டு அரண்மனைக்காவதெல்லாம் தாளிட்ட பிரகாரம் பதனமான முறையில என் தாதிமார்களை காவல்புரி செய்து விட்டு நான் அந்த சர்பத்தோடு விளையாடி கொண்டிருந்தேன். மறந்து எனக்கு மூதையை விட்டு, அதாவது ஏவி விட்டு நான் நித்திர சுகத்தடைந்தேன். ஆமா, சரி. நான் எப்பொழுது எழுந்தாலும் யாரோட முகத்திலும் முழிப்பதில்லை, ஏனென்றால் நான் முகம் பார்க்கக்கூடிய நீல கண்ணாடி ஒன்று இருக்கிறது அரண்மனையில, என்னுடைய முகத்தில் நானே முழிப்பேன், அதுதான் என் வழக்கம். நான் எழுந்த உடனே என் உடம்பில் ஏதோ ஒரு மாற்றத்தை அறிந்தேன், என் கூந்தல் எல்லாம் அகர்ந்திருந்தது, என் குங்குமம் கலைந்திருந்தது, என் உடலில் ஏதோ ஒரு மாற்றத்தை அறிந்தேன். இருந்தாலும் நான் முகம் பார்க்கக்கூடிய நீல கண்ணாடி முன்பதாக போய் நிற்க கழுத்திலே மாங்கல்யம் அகத்தியா இருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது.
அரண்மனையில இருக்கக்கூடிய நான் என் கழுத்தில மாங்கல்யம் இருக்கிறது. நிதிரை எழுந்து பார்த்தவுடன் என் கழுத்தில மாங்கல்யம் இருக்கிறது அப்படி என்று கரங்களால் அத்தை நக்க முடியவில்லை, கத்தியால் வெட்ட முடியவில்லை, கோடாலியால் நறுக்க முடியவில்லை, ரம்பத்தால் அறுத்து மறுக்க முடியவில்லை. என்னடி ஆச்சரியமாக இருக்கிறது அப்படி என்று சாதிமார்களை கூப்பிட்டு அடித்து உதைத்த ஒரு அங்கத்தை எல்லாம் புண்ணாக்கினேன். அம்மா, எங்கள் அடிப்பதால் உங்களுக்கு ஒன்றும் புண்ணியமாக இருந்தாலும் அரண்மனையில தாளிட்ட கதவெல்லாம் தாளிட்ட பிரகாரம் இருக்கிறது. நாங்க தாதிமார்கள்லாம் பதனமான முறையில் காவல் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது யாரும் உங்கள் கழுத்துல மாங்கலி சூடி இருப்பாங்க அப்படி என்று எங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இந்த பாம்பு எங்கே சென்று இருக்கும் அப்படி என்று இந்த பாம்பை தேட அங்கே என் சர்பம் இல்லை, பாம்பு இல்ல. ஆமா, சரி. அப்படி இருக்கும் பொழுது யாராக இருந்தா என்ன, வீர தீர புஜவரம் பாழாக்கிறோம். அதாவது அண்ணாகிரி கட்டி ஆண் மக்கள்லாம் அள்ளியோட பேரை சொன்னா கண்டவர் கலங்கணும், பார்த்தவர்கள் பயந்து வரணும். அப்பேற்பட்ட என் கழுத்துல ஒரு ஆணவன் மாங்கல்யை சூடி இருக்கிறான்னா நிச்சயமா அவன் சாதாரணப்பட்டவனா இருக்க முடியாது. அதனால தில்லி அஷ்டாபுரம் 56 நாட்டுக்கு படைசாட்டி வரக்கூடிய அனைத்து ஆண் மக்களையும் கொதிக்கும் எண்ணெய் கொப்பல்ல கரங்களை விடணும்னு சொன்னேன். அப்பொழுது சரியான சந்திரகுலத்தில் பிறந்த ஒருவன் வந்து கரங்களை, அதாவது அந்த எண்ணெய் கொப்பரில் கொதிக்கும் எண்ணெய் கொப்பரில் விட்டான். இவர் தான் என் திருமணம் செய்தவனா என்று கேட்க என் கோவக்குரியோட கண்டவுடனே நான் உன்னை மாங்கல்யம் சூடவில்லை, என் உடன் பிறந்தான் தமையன், அவன் தான் உன்னை மாங்கல்யம் சூடினான். இருந்தாலும் உன் முன்பு வருவதற்காக பயம் என்று சொன்னார். அதாவது இத்தனை புஜபலம் பராக்கிரத்தோடு இருக்கக்கூடிய என் கழுத்திலும் ஒரு ஆணவன் மாலை கட்டானே, அவர் யார் தெரியுமா? அவர் எக்குலத்தை சேர்ந்தவர், ஒரு நாடாளக்கூடிய அரசனா. அவருடைய அழகை எப்படி தெரியுமா? சரியான சந்திரகுலம் பாண்டு மக்கள் ஐவரிலே ஒருவராகிய இருவருக்கு முன் இருவருக்கு பின் நடுப்பிறந்த நாயகன் 11 பெயர் 12 அழகு 32 லட்சணம் பொருந்தியவர். கிடிகிடி அர்ஜுனன், கேசவாகுணன், நற்குணன், பர்குணன், வில்லாளி, விதியன், தனஞ்சயன் காண்டா வனமரித்தார் அல்லவா? அந்த காண்டை பரிஜனம் தாண்டி என்னை மாலையிட்டார். பாம்பா வந்தவர் அர்ச்சனை பண்ணா. அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? யாருமா? நான் என்னமா தெரியும்? டீ கடை அர்ச்சனை தான் தெரியும். அவர் அல்லப்பா என் கணவருடைய அழகைப்படி நாவில நட்சத்திரம், பள்ளியில பரசுவனை, தோழில துளசி மாலை, தொப்பில மிருத கலசம், முழங்கால முத்து மாலை, கிடுப்புல ஒட்டியான பாதத்துல சண்டை, நின்னால் இளகுலங்கோ, நடனா நடைகுலங்கோ, முன்னழகு பின்னழகு என்ன மாலையிட்ட மணவர்களுக்கு கண்ணம்மா இல்ல அம்மா சொன்னாங்களா, அதுக்குதான் கேட்டேன். 12 அழகு படைத்த பார்த்திபனுடனே நான் கல்யாணம் செய்தேன். பாண்டியன்
அர்ச்சனை பண்ணு. ஆமா. அன்னைக்கு பாம்பா வந்தவர் அவரு. அவரை திருமணம் முடித்து நான் ஒரு குழந்தைக்கு தாயாய் விட்டேன். என் கணவர் ஓரிரவு தங்கினார். பாம்பு வடிவில் நான் ஒரு மகனையும் பெற்றுவிட்டேன். ஏப்பா நம்மளாம் 7 கட்டு உடைச்சிட்டு தேண்டத்துக்குதான். பாம்பா வந்தாருன்னு சொன்னீங்கல்ல, அவர் தலையில் என் கணவர் பாம்புருவில் வந்து என்னை சேர்ந்தார், மாங்கல்யம் சூடினார். சரி இருமா சும்மா வருஷம் கேட்கும் என்னோடு உடல் கொண்டார். விட மாட்டேங்குது. இருமா எனக்கு ஒரு சந்தேகம். அன்னைக்கு பாம்பா வந்தாருன்னு சொல்றீங்களே, இருமா சும்மா நீ கேமரா பழகணும் பாம்பா வந்தவரு தலையை உள்ள விட்டாரா இல்ல வாழ உள்ள விட்டாரா? எப்படி பாம்பு எல்லாம் விட்டுச்சு எதுல விட்டுச்சு? அப்படி பாம்பா வந்தவரு பாம்பு எடுத்து உள்ள விட்டாரா? என் கணவர் பாம்பு வடிவில் வந்து என்னை மாங்கல்யம் சூடினார். அந்த பாம்பாக வந்தது என் கணவர். பாம்பு பிடாரனாக வந்தவர் வைகுண்டத்தை ஆளக்கூடிய நந்தநந்தன நாராயணன் ஆதிமூல லோகநாயகன் தங்க சக்கரன் ஜானகி மணவாளன் எம்பெருமான் ஸ்ரீராமன் கண்ணன் என்னுடைய அண்ணன் தான் அந்த பாம்பு பிடாரனா வந்தவர். அன்னைக்கு பாம்பா வந்தாரு. அன்று ஓரிரவு சேர்ந்தீங்களே, என்னடா கையை தொட்டுறப்பா? இல்லம்மா ஒரே நாளே அதனால நீ எப்படி உன்னை சேர்ந்தான்னு கேக்குற, எனக்கே தெரியல. உங்களுக்கே தெரியும். சரி மறுபடியும் என்னைக்கு தூங்குவீங்க? உங்க வீட்லயும் ஒரு பாம்பு இருக்குது. அருமையான பாம்புமா. அதேதான்ப்பா. அதனால இப்படிதான் என் கட்சியில மாங்கல்யம் முடிந்தது. நான் என்னதான் ஒரு பெண்மணியாக இருந்தாலும், ஒரு நாட்டுக்கு அரசியாக இருந்தாலும், நான் ஒரு கணவனை ஏதாவது திருமணம் முடித்து நானும் ஒரு குழந்தைக்கு தாய். நாட்டுக்கு அரசியா இருந்தாலும் வீட்டில் ஒரு குழந்தைக்கு நான் தாய். அதனால பெத்த பிள்ளையை காணா எந்த தாய்க்கும் பத்தி எரியும். அதனால என் மகனை ஏதாவது இன்று விடுமுறை நாட்கள் அசுராத்து பாடல்களோடு வீதியின் வழியா விளையாடி கொண்டிருப்பான். அதனால என் தென்மதுராவில் இருக்கக்கூடிய தாதிமால் அழைத்து என் பாடகன் எந்த வீதியில் இருக்கிறான்னு தெரியல, அவனை சீக்கிரம் அழைத்து வந்து பாத்துமா. பசி என்றால் ஒரு நிமிடம் என் மகன் தாங்க மாட்டான். நீதான் இப்படி சொல்ற. உன் பையன் என்ன நேரம் இந்த ஒயின் ஷாப்லயே தான் போக மாட்டாங்க. அதெல்லாம் உண்மை துஷ்டர்கள் போகக்கூடிய இடம். என் மகனை நான் அப்படி வளர்க்கவில்லை. இருந்தாலும் ஒரு அவன் ஏதாவது எனக்கு பிறகு இந்த தென்மதுரைக்கு ஒரு பட்டத்துக்குரிய அரசனாக போறான். அந்த மாதிரி கிடையாது. அதனால தாதிமால் அழைத்து வா, என் மகனை பார்க்கணும். நான் போய் வரட்டுமா?